அன்பு சொந்தங்களுக்கு இரவு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி லிங்கோத்பவர் அபிஷேகம் போட்டிருக்கேன். இது வந்து மூணாங்கால பூஜை. லிங்கோத்பவருக்கு எப்போவுமே மூணாங்கால பூஜை தான் பண்ணுறாங்க. இதோட டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12:30 to 1 இந்த அபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க. முதல் கால பூஜை வந்து 6 to 7 ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது காலம் வந்து ஒரு 9:30 to ஒரு 10:30 வரைக்கும்ல ஆரம்பித்தாங்க ரெண்டாவது கால பூஜை. மூணாவது கால பூஜை ஆரம்பிச்சுட்டு நாலாவது கால பூஜை வந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. டைமிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம முதல் கால பூஜை ரெண்டாவது கால பூஜை மிஸ் பண்ணால் கூட இந்த மூன்றாம் கால பூஜை வந்து பார்க்குறது ரொம்ப 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 சிறப்புங்க. ஏன்னா முதல் கால பூஜை வந்து என்னென்னா பிரம்மா வந்து சிவனை வந்து வழிபட்டதுனால சொல்கிறாங்க. அதாவது முதல் காலம் வந்து பிரம்மாவுக்கு வழிபட்டு, ரெண்டாம் காலம் வந்து விஷ்ணு வந்து சிவபெருமான் வந்து வழிபட்ட நேரம்னு சொல்கிறாங்க. ஆனால் மூணாம் காலத்தில் பார்வதி தாய் வந்து வழிபட்டதுனால சிவபெருமான் பார்வதிக்கு அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தந்தாருங்க. அதனால் மூன்றாம் கால பூஜை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாலாம் காலம் வந்து ரிஷிகள் முனிவர் அவங்களுக்காக அந்த நேரத்தை வந்து அவங்க பூஜை பண்ணணுன்றனால அந்த நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இது பூஜைக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட என் பசங்களும் கூட அந்த மூணாங்கால பூஜை வரைக்கும் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு டயர்ட்னஸ் வந்ததுனால வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம பசங்களுக்கு இப்போ இருக்கிற ஜெண்டர் பசங்களுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. எப்படி நம்ம பூஜை வழிமுறைகள் எல்லாம், எதுக்காக கண் முழிக்கிறது, எதுக்காக வந்து விரதம் இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அடுத்த ஜென்ரேஷனுங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது புரியறதுக்கான புரிதல் ஒன்றும் கிடைக்காது. அதனால் வந்து நம்ம வீட்டில் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோமோ இல்லை, முதல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து ஆரம்பித்தாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்ட்டு அதை அப்படியே பரவிடுவாங்க. இப்போ இது வந்து எங்கள் ஊர்னால் இது பெருங்களத்தூர், தாம்பரம் கடத்த பெருங்களத்தூரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோவிலில் அகத்தீஸ்வரர் கோவில். ஏன் இங்கே அகத்தீஸ்வரர் கோவில் சொன்னாங்கன்னா, இங்கே அகத்தியர் வந்து அவரே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதுனால இந்த தலம் வந்து ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் வந்து ஆக்சுவலாக 1500 வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோவில். நிறைய கல்வெட்டெல்லாம் கீழே இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக வந்து அந்த கல்வெட்டெல்லாம் அந்த அடியில் போயிட்டுருக்குங்க. நம்ம வந்து சிவபெருமானை பார்க்கணுனாக்கோ நம்ம போய் ஒழிஞ்சி அவரை போய் அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் கோவில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும். இதில் வந்து அம்பாள் இருக்காங்க. இங்கே பாருங்க, சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த விபூதி அபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த சிவபெருமானுடைய அந்த ஒரு முகம் வந்து அந்த விபூதியிலேயே அழகாக தெரிஞ்சுதுங்க. இவருக்கு வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் இவருக்கு அபிஷேகமே நடக்கும். மற்ற நேரத்திலலாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவராக காட்சி தராதுனால, லிங்கத்துக்குள்ளேயே லிங்கோத்பவராக காட்சி தரனால அவருக்கு ரொம்ப விசேஷம். எல்லா அபிஷேகம் முடிஞ்சு தீபார்த்தனை பண்ணிட்டாங்க. இப்போ இவருக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூலவருக்கு போயிட்டு அபிஷேகம் ஆரம்பிச்சாச்சு. அபிஷேகம் பண்ணிவிட்டு மூலவருக்கு தீபார்த்தனை பண்ணிட்ட பிறகு இங்கே லிங்கத்துக்கு தீபார்த்தனை பண்ணி இது வந்து இதுங்க அந்த ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணாங்க. அந்த ஸ்வர்ணாபிஷேகம் அதோட நாலாம் காலம் பூஜை முடிச்சு 6:30 கிளம்பி நம்ம லென்த்து வீடியோவாக இருக்கணும். நம்ம பார்ட் 2 பிரித்து போட்டுருக்கோம். நம்ம ஃபுல் 4 கால பூஜையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.